அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மார்ச் 2ஆம் தேதி முதல் நீச்சம் பெறக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக காத்திருக்கும் அதிர்ச்சியாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் புதனுக்கு அதிநட்பு வீடாக சிம்மராசி பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார். புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. அதிநட்பு வீடாக சிம்மராசி இருக்கிறது. தனாதிபதியும் லாபாதிபதியுமாக திகழக்கூடிய புதன் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கு செல்வது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதன். இது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கும் போது அவரின் இடம் இணைந்து சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சில உணர்ச்சி பூர்வமாக பணிகளை அணுகுவதால் சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்க போகிறது. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன். பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் செயல்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கும் போது எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் கச்சிதமாக எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆனால் அதே சமயம் புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கும் தேவையில்லாத சிரமங்களை சந்திப்பதற்கும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட கடினமாகவும் சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகுங்க. அதே சமயம் புதன் வலுவாக சிறப்பாக சஞ்சரிக்கும் போது திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். ஆனால் தற்போது அவர் நீச்சம் பெறுகிறாருங்க. 2ஆம் தேதி முதல் நீச்சம் பெறுவதால் சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. மீன ராசியில் அவர் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில விஷயங்கள் உணர்வு பூர்வமாக எதிர்கொள்வதால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் மிக அதீத கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. உதாரணமாக ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜா தனது சாம்ராஜ்யத்தை மிகவும் வலுவானதாக மாற்ற வேண்டும், தனது மக்கள் சிரமமில்லாமல் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய அந்த ராஜா நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உளவு பார்ப்பதற்காண்டி சில ஒற்றர்களை நியமித்துள்ளனர். அந்த ஒற்றர்களில் ஒருவன் நமது நாட்டிற்கு புதிதாக ஒருவர் வந்திருக்கிறார். அவர் யாகங்களை வளர்க்கக்கூடியவர். யாகத்தை வளர்த்து இறைவனை தரிசிக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டு 100க்கு மேல் அந்த யாகத்தை நடத்தியுள்ளார். அப்படிப்பட்டவர் நமது ராஜ்யத்தின் மலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறார் என்று சொல்ல அவரை பார்த்தாக வேண்டும் என்று ராஜா அங்கு செல்கிறாருங்க. இந்த யாகத்தை நடத்தக்கூடிய நபர் 101வது முறையாக யாகத்தை இந்த இடத்தில் நடத்தினால் வெற்றி கிடைக்கும் என்று இங்கு தேடி வந்திருக்கிறார். அவரை பார்த்த ராஜா, எனது நாட்டில் அந்த யாகத்தை நடத்துங்க, இறைவனுடைய ஆசீர் கிடைத்தால் நிச்சயமாக எனது சாம்ராஜ்யமும் மிக பெரிய அளவில் வளர்ச்சி காணும் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த யாகத்தை நடத்தக்கூடிய முதியவரும் அறிவில் சிறந்தவராக இருந்தாலும் கூட 100 முறை தோல்வியை சந்தித்திருக்கிறார். இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் யாகத்தின் ஒவ்வொரு கட்டங்களையும் கவனத்துடன் செய்து கொண்டிருக்கிறாருங்க. கடைசி இறுதி கட்டம் வரை அனைத்து விஷயங்களையும் கவனத்துடன் செய்து முடிக்கிறார். இருந்தாலும் அந்த யாகம் வெற்றி பெறாமல் இறைவன் தோன்றாமல் அந்த யாகம் தோல்வி அடைகிறது. இதை கண்டு அவர் வருந்துகிறார். ஆனால் அந்த ராஜா, இதே யாகத்தை நான் ஒரு முறை முயற்சி செய்யவா என்று கேட்டுவிட்டு அந்த யாகத்திற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் தன்னிடம் எடுத்து வைத்துக் கொண்டு அந்த யாகத்தை எப்படி செய்வது என்ற அனைத்து விதிகளையும் கேட்டுவிட்டு அந்த யாகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த ராஜா செய்யக்கூடிய யாகமும் நிறைவு கட்டத்திற்கு வருகிறது. இந்த யாகத்தில் வெற்றி கிட்டுகிறது ராஜாவுக்கு. இறைவன் அங்கு தோன்றுகிறார். இறைவனிடம் ராஜா இந்த உலகமே சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார். என்னுடைய ராஜ்யமும் பிறந்து விளங்க வேண்டும் என்று கேட்க அதை அப்படியே வரமாக அந்த ராஜாவிற்கு இறைவன் கொடுக்கிறார். இப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், நான் ஒரே ஒரு முறைதான் முயற்சி செய்தேன், இறைவன் தோன்றியிருக்கிறீர்கள், இவர் பல முறை முயற்சி
முயற்சி செய்திருக்கிறார், ஏன் தோன்றவில்லை என்று கேட்க, நீ இந்த யாகத்தை ஒரே முறை செய்தாலும் உன்னுடைய சிந்தனை செயல் அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த யாகத்தை நடத்தினால், ஆனால் அவரோ அதிகார தோரணையில் இந்த யாகத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகளை மற்றவர்களை ஏவி அந்த பணியை செய்கிறார். அவருடைய கவனமானது அங்கு சிதறுகிறது. அதனால்தான் நான் தோன்றவில்லை. அவர் ஒரு முறை, இருமுறை, 100 முறை அல்ல, லட்சம் முறை செய்திருந்தாலும் நான் தோன்றியிருக்க மாட்டேன் என்று சொல்கிறாருங்க. இதே போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளுடைய இலக்கு என்ன என்பதை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்காமல் பல்வேறு தருணங்கள்ல கவன சிதறலால் பல்வேறு சிந்தனையும் எண்ண ஓட்டங்களும் நம்மளுடைய இலக்கை அடைய விடாமல் தடை செய்யக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக புதன் தற்போது நீச்சம் பெறுவதால் உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை தவறாக எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவேதான் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் சாதகமாக நடைபெறாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எதற்கெடுத்தாலும் முன்கோபத்துடன் அனைத்தையும் அணுகுவதாலும் திட்டமிடாமல் சில பணிகளை மேற்கொள்வதாலும் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க நீச்சம் பெறக்கூடிய புதன். மட்டுமல்லாது புதனுக்கு நட்பு கிரகமாக சூரியன், சுக்கிரன் போன்ற கிரக நிலைகள் இருக்கின்றன. சூரியனின் பார்வையில் புதன் சமகிரகமாக இருக்கிறார். புதனின் பார்வையில் செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகள் சமகிரகமாக இருந்தாலும் கூட செவ்வாய் மற்றும் குரு புதனை பகை கிரகமாக பார்க்கின்றனர். ஆனால் சனி நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. ராகு கேதுவின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறது. ஆனால் புதன் சந்திரன் ஒருவரை மட்டும்தான் பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் நீச்சம் பெறுவதால் இந்த தருணத்துல எந்த பணியை மேற்கொண்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாக்காரகராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்திற்கு சென்று அங்கு வலுவிழந்து நீச்சம் பெறுவது நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளை அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அது மட்டுமல்லாது சப்தம பார்வை தனஸ்தானத்தில் விழுகிறதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் வலுவிழந்து காணப்படுகிறது. எனவே குடும்ப ரீதியாக குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது தேவையில்லாத முரண்பாடான கருத்து வேறுபாடுகளும் சிந்தனைகளும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதீதமாக உள்ளது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. காதலன் காதலிகளுக்கிடையே சுயநலமாக சிந்தித்து தேவையில்லாத சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கருத்து மோதலை சந்திப்பதோடு மட்டுமல்லாது பிரிவை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளது என்பதை நீச்சம் பெறக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பல்வேறு விஷயங்கள்ல உறவுக்காகவும் அன்பு வைத்திருப்பவர்களுக்காகவும் விட்டு கொடுத்து சென்றால் நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் சில நேரங்கள்ல அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடியே சரியான முறையில உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுதுங்க. எனவே விரய செலவுகளை அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் முக்கியமாக தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ சூழ்ச்சி செய்யக்கூடிய பலர் இருக்கின்றனர். எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழில்துறை, வியாபார துறையில் நல்லபடியாக சிறப்பான முறையில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட இந்த தருணத்தில் அரசு சலுகைகள் எதிர்பார்ப்பதில் சின்ன சின்ன தாமதத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தங்கள் நிறைவாக கிடைக்கும். ஆனால் பங்குதாரர்கள், நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சற்று கவலை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. எனவே சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் இது போன்ற தருணங்கள்ல. மேலும் இந்த தருணத்தில் சனியும் கண்டச்சனியாக அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே அதிரடியான பல முடிவுகளை எடுப்பதற்கு முன் நன்கு ஆலோசிக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த தருணத்தில் 6ல் இருக்கிறாருங்க. அவர் 6ல் இருப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அவர் 7ற்கு வந்ததற்கு பிறகு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும். மறைமுகமாக பல்வேறு விதமான பின்னடைவுகள் சந்தித்த ஒரு சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். தேர்தல் வெற்றிக்காக தற்போது மேற்கொள்ளக்கூடிய புதிய யூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனமும்
விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. சிறு கவனக்குறைவு கூட மதிப்பெண் சிதறலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே புதன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெற்றோர்கள் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகள்ல பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடைப்பதில் சற்று கடினமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட பணிகளை நிறைவு செய்வதற்காக சில அலைச்சல்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையானது நிச்சயமாக ஏற்படுகிறது. பின்னும் சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழப்பது ஒரு வகையில் யோகம் நிறைந்த அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது ராகுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெறக்கூடிய ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் குறைக்கிறாருங்க. இவற்றை மேலும் பல மடங்கு நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். இயன்றவரை மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு.